பிராங்க்லின் நம்பர் 42 குறுக்கு சந்து மெயின் ரோட்னு கரெக்டா அட்ரஸ் போட்டிருக்கு. போன் அடிச்சு என்கிட்ட அட்ரஸ் கேக்குறான் பத்தி அந்த கொரியர்காரு. வரட்டும் அவனுக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்து விடுறேன் இன்னைக்கு. அவன் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய பெரிய ஏசி மாட்டிருக்காங்க. அப்படி வீட்டுல ஏசியா மாட்டாம நாலா பக்கம் காத்து வந்துகிட்டு இருக்குல்ல. ஒண்ணுல டிவி மட்டும் எடுக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? கேபிள் கனெக்ஷன் கொடுக்கல. இந்த கொரியர் தான் ஒரு மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெட்வொர்க் ஒரு மக்கர் பண்ணுது. முதல்ல அந்த ஊரை விட்டு கிளம்பணும். லைன் கிடைச்சிச்சு. ஹலோ, நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் பிஸியாக உள்ளார். இந்த போட்டல் ஆர்டர் தினைக்கும் ஒரு ஆர்டர் போடுறேன். நம்மளுக்கு முடி வளருக்கு மருந்து போடணும்னா அதை மட்டும் போட மாட்டேன். வந்துட்டு ஆள் இல்லைன்னா ஓடி இருப்பானோ. அவர்கிட்ட கேட்டு பாப்போம். ஐயா இங்க பார்சலுக்காரர் யாராச்சும் இந்த பக்கம் வந்தீங்களா? ஐயா இல்ல, எனக்கு உங்க வீட்டை வேடிக்கை பாக்குறத வேலையால போல அடிச்சு பறக்க விடுறேன் பாத்துக்கு. இந்த கஸ்டமருக்கு போன் அடிச்சா பிஸிட்டு வருது. எவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆகான்னு வெளில நிக்கிறாரு. என்ன போன்ல கேட்ட வாய்ஸ் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கு. ஐயா நான் கொரியர் ஆபீஸ்ல வந்திருக்கேன். உங்க பேரு பிராங்க்லின் ஐயா? இந்த வந்துட்டால அவன். எனக்கு தெரிஞ்சு பொங்கலே ஆர்டர் போட்டு பொங்கல் தான் வைக்க போறான் போல. ஆன்லைன்ல என்ன வாட் ஆர் யூ டூயிங்? வாட்டர் நம்ம கிட்ட இல்ல. உங்களுக்கு பார்சல் ஒன்னு வந்திருக்குனே. ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? பரவாயில்லை, அந்த பார்சல் எடுத்து கொடுங்க. இந்த எடுத்து கொடுக்குறேன் சார். கொஞ்சம் பெரிய டப்பா இருக்கு, பார்த்து பிடிச்சுக்கோங்க. அண்ணே நான் ஆர்டர் போட்டது 3 ட்ரெஸ் மட்டும் தான். இவ்வளவு வெயிட்டா இருக்கு பார்த்தா. அண்ணே செங்கக்கல்ல உள்ள இருக்கானே. அது மாதிரி பண்ற நாள்ல சரி எனக்கு ஒரு டவுட் ஒன்னு இருக்குப்பா. இது டவுட்டா? சொல்லுங்க என்ன டவுட்? அதுவாப்பா, நான் வந்ததுல இருந்து ஒரு பாத்துக்கிட்டு இருக்கேன். இவர் எதுக்கு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? ஒருவேளை பைத்தியம் ஏதோ புடிச்சிருச்சாப்பா அவருக்கு? அவரை பத்தி எனக்கு தெரியாதுனே. எவனோ தலையில அடிச்சு விட்டான்னு கேள்விப்பட்டேன். அதுல இருந்து ஒரு இது மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியானே? சரி பாவம். இவர் யார் பெத்த புள்ளையே தெரியல இப்படி இருக்காரு. ஓகே நானே, எனக்கு 5 ஸ்டார் போட்டு விட்டுருங்க. டயத்துக்கு வந்துட்டேன்ல. அவர்கிட்ட போயிட்டு பேசி பாப்போம். பாவமா இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. தம்பி என்ன எனக்கு டெலிவரி வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். உங்களை போய் விட்டுறேன். பாவமா இருக்கு. இது என் வீடு. நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். என் வீடு தானே. அவள் வேண்டாம் ஐயா, அந்த வீட்டுல தங்குங்க நீங்க. சரி தாத்தா, நான் பார்சல் வாங்கிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வரவானா? இல்ல பாவமுல இன்னும் என்ன கண்டுபிடிக்கல போல. என்னைய பார்த்து தாத்தான்னு சொல்றேன். ஒருவேளை கலாச்சிக்கிட்டு இருக்கானா நீங்க? சரி தாத்தா, பொங்க வைக்கிறோம், சாப்பிட வந்துருங்க. பொங்கலை எப்படியோ பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க தேவையில்ல. 3 பேருக்கு செட்டா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாச்சு. போய் பாப்போம். இல்ல கரண்ட் பில்ல கட்டி 1 மணி நேரமாச்சு. இன்ன வரைக்கும் வீடு கரண்டே வரல. அடேங்கப்பா, உள்ளுக்குள்ள செங்கக்கல் இருக்குன்னு பார்த்தா ட்ரெஸ் தாயா இருக்கு. ஊதா கலர்ல மேட்சிங்கா 3 பேருக்கு வாங்கியிருக்கேன். என்ன மணியாச்சு சித்தப்போ அவளையே காணுமே. இன்னமா அதை விளாண்டுகிட்டு இருக்காரு பைத்தியம் மாதிரி. போயிட்டு எட்டி பாப்போம் என்ன பண்றாருன்னு. இல்ல உள்ளுக்குள்ள போனவன ஆளையே காணும். பாக்குற நம்ம வீட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை என்ன கண்டுக்காம விட்டுருவானா? அப்படியே இருக்கல 10 நிமிஷத்துல சித்தப்புன்னு சொல்லி ஓடி வந்துறான் பாரு. ஆத்தாடி ஆத்தே, சித்தப்பு உண்மையிலுமே பைத்தியமா மாட்டாரு போலயே. இப்ப என்னத்த பண்றது? ஆஸ்பத்திரியா போன் அடிச்சு வர சொல்லுவோமா? ஏத்த விடு தம்பி, இந்த டிவி ஓடல கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி விடு, காசு கொடுக்குறேன். என்னது முருகோ டிராவல்ஸ் இருந்து இந்த ஓட்டு ஓட்டுறீங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுங்களா? இல்லையா? அதுக்கு எதுக்குல இந்த ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த வீடு வந்துருச்சா? இல்ல டிரைவர் வண்டியை நிப்பாட்டு. தம்பி பிரேக் ரொம்ப போட்டு போடாத, அப்புறம் வண்டி தான் டேமேஜ் எல்லாம் ஆயிரும் பாத்துக்கு. ஓகேங்க இதானே நீங்க வர வேண்டிய இடம். இறங்க சட்டுப்பட்டு. என்னது முருகன் டிராவல்ஸ் இங்க வந்து நிக்குது? யாரு இறங்க போறான்னு தெரியலையே. இல்ல இங்க பார்த்த பஸ் மாதிரி இருக்கு. சிக்கம்கி டிரைவர்ட்ட சொல்லி வை, வண்டியை ஓட்டி பார்த்து போனோம்ல. எங்கேயா போய் இடிச்சு விடாத, நம்மள்ட்ட பத்தி சொல்லி விட்டேன். ரைட்டு உள்ள பேராண்டி பார்த்து போயிட்டு வாங்க சரியா? என்னால ஊதாக்கல புது வண்டி இருக்கு. வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டானே. கடைசி வரைக்கும் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க போல. போ வீட்டுல ஒரு பைய கூட இல்ல போலயே. ஆத்தாடியே எல்லாம் பேராண்டி இங்க எல்லாம் இப்படி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க. தாத்தா ஏத்தாப்புல ஒரு வயசான உட்கார்ந்து இருக்காரு. பாருங்களே அவரை. ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்கானா? எல்லாம் அப்பெல்லாம் களவணை போலாதான் இருக்கும் போல. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. எங்கல உட்கார்ந்து இருக்கேன். ஆனா ஆத்தாடியான ஆமலாது. இவனை பார்த்தா என் மய மாதிரியா இருக்குல்ல பேராண்டி. அந்த லூசு பைய எதுக்கிட்ட அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல தாத்தா, நேத்து போய் வந்துச்சுல, பக்கத்து வீட்டுக்காரரு பழைய சாமான எடுத்து வெளில போட்டுட்டாரு. அதை எடுத்து அதான் ஒரு வீடு நினைச்சு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவனுக்கு இதே வேலையா போச்சு. சின்ன பிள்ளை இப்படிதான் அட்டைப்படி எடுத்து வீடு கட்டிக்கிட்டு இருப்பேன். இப்ப வர இவ என்ன பண்றேன்னு மைனர் டிரைவர் இந்தால. ஆஹா, நேத்து கூட பாக்கலையே. தாத்தா விரும்பு போயிட்டு சித்தப்பா அடிச்சு போட்டாரு. டாடி என்ன எதுக்கு இப்ப வந்து அடிச்சானா? சேவனன் டிவி தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். இல்ல மைனர் டிரைவர், பக்கத்து வீட்டுக்காரரு போகிக்காண்டி தூக்கி வெளில போட்டு அதை இடத்துல நீ வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கியா நீ? ரொம்ப ஓவர் ஆயும் போலயே. தாத்தா சித்தப்பா உள்ள வாங்க உள்ள வந்து பேசிக்கலாம்.
இல்ல டாடி ஓம்டு வண்டி என்ன ஆச்சு? புதுசா முருகன் டிராவல்ஸ் வந்து இறங்குன, எதுக்கு வந்த நீ? டிரைவர் நாளைக்கு பொங்கல்ல அதுக்கு சாமா செட் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். நீங்க எங்க பொங்க வைப்பீங்க? அதுவா தாத்தா, எங்களுக்கு வந்து பொங்கல்லாம் வைக்க தெரியாது. யூடியூப்ல சும்மா பாப்போம் பொங்கல் வைக்கிறது எப்படின்னு. அதே மாதிரி அரிசியை போட்டு பொங்கல் வச்சு விடணும். அது ரிஸ்க்ல பிள்ளையாருக்கு கொண்டு போனா பொங்கல் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு வர வேண்டியதால. ஏங்கடா நீங்க 2 பேரும் வருஷம் இப்படிதான் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கீங்களாடா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கிளம்பின்னு சாயங்காலம் வாங்க, அங்க பொங்கல் வைப்போம் நம்ம ஊர்ல. ரைட்டா? சரியா? இது அங்கேயா தாத்தா? இதை நான் மிஸ் பண்ணுவோமா? 2 பொங்கல் சாப்பிட்ட மாதிரி வரணுங்க. இருந்தாலும் நாளைக்கு காலையில இங்க பிள்ளையார் கோயில வாங்கிட்டு அதுக்கப்புறமாட்டி போவோம். ஏன்னா பிள்ளையார் கோயில் பொங்கல் நல்லா இருக்கும். என்ன டாடி சொல்ற? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க வரீங்க, அங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நீங்க தான் வந்து எல்லா வேலையும் பார்க்கணும். அதான் என்கிட்ட ஒரு யோசனை ஒண்ணு இருக்கு. நம்ம அதுக்கு தனித்தனியா போனோம். நீங்க சாமா செட்டு வாங்கிட்டு வாங்க, 3 பேரும் ஒன்னா போவோம் இன்னைக்கு. ஆமா டாடி, இப்ப வண்டி எடுத்துட்டு போறோம், சாமா செட்டை வாங்குறோம், அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். சூப்பர்ல. ஆமாடா மைனே, மார்க்கெட் போயிட்டு நம்ம வீட்டு 2-3 பாடம் வாங்கணும், வாங்கிட்டு அப்புறம் கிளம்புவோம். தாத்தா இப்பதான் நான் வருது. நீங்க பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா எடுக்கலையா? இல்ல பேண்டி, அது நான் எடுக்க மாட்டேன்ல. அப்படியே தாத்தா, நான் பொங்கலுக்கு 3 பேருக்குமே ஊதா கலர் மேட்சிங்கா சட்டை வேட்டி எடுத்துருக்கேன். அதை எடுத்துட்டு வரவா? அப்படி அல்ல பேண்டி, அப்பனா எடுத்துட்டு வாழ. நல்ல வேளை தாத்தா ஊருக்கு போயிட்டு குடுக்கணும் பார்த்தேன். அவரே வீடு தேடி வந்துட்டாரு. நண்பர்களே, இன்னைக்கு நாங்க வந்து பொங்கலை வந்து தாத்தா ஊருக்கு போயிட்டு கொண்டாட போனோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொங்கல் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு ஹைப் நிறைய கொடுத்து விடுங்க நண்பர்களே. இல்ல பிராண்டி, வண்டியை பறக்க உள்ள. அப்படியே ஸ்டெப் தாத்தா பறக்க விட சொல்றாரு, ஓகேவா? ஐயா இல்ல வேண்டாம்ல, வேண்டாம். பின்னாடி அப்பா வந்து பறந்து கீழே விழுந்துருவாரு. ஆமால, சரி வாங்க நம்ம போயிட்டு. தாத்தா எந்த மார்க்கெட்? பெரிய மார்க்கெட் போவா குட்டி மார்க்கெட் போவா? இல்ல பிராண்டி, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மார்க்கெட் இருக்கு முத்தி, அங்க வண்டியை விட்டு. அங்கேயா தாத்தா? சரி. கொஞ்ச நேரத்துல பிராண்டி வண்டியை விட்டு மார்க்கெட் கூட்டு வந்துட்டேன். இல்ல டாடி, இங்க பானை மட்டும் வாங்கணுமா இல்ல கரும்பு எல்லா பொருளுமே வாங்கணுமா? இல்ல மைனே, கரும்புலாம் இங்க வாங்க வேண்டாம்ல, நம்மளுக்கு ரேஷன் கடையில ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, அதை வாங்கிக்குவோம். எது ரேஷன் கடையா? ஓ, அது ஒரு கடை போல. சரி தாத்தா வாங்க சட்டு பண்ணி இறங்கி பானையை போய் வாங்கிட்டு வந்துருமா? பிராண்டி, நீ வண்டியில உட்காந்துரு, நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன். இந்த பானையை உன்னால தூக்க முடியாது, நானும் வரேன் டாடி உன் கூட. அப்படியே டிரைவர், சரி வாழ. இல்ல பிராங்க்லின் இங்கே இரு, நானும் டிரைவரும் போயிட்டு சாமா செட்டு போய் வாங்கிட்டு வந்துடும்ல. இல்ல அப்பா, இந்த வருஷம் வந்து கோயில் பொங்கல் உண்டா? இல்ல அவங்க எவனுமே வரி கேட்டு வரல, அப்பனா இந்த வருஷம் பொங்கல் இல்ல போல. டாடி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் போல. ஒரு பானையை வாங்கி எப்படி பொங்க வைக்கிறது? இல்ல இங்க ஒரு பானை வாங்குறதுக்கே பெரும் பாடம் ஆயிருச்சு. 300 ரூபாய் சொல்லிவிட்டேன். நம்ம கிராமத்துல 20 ரூபாய்க்கு விற்பாங்கல. என்னது அங்கிருந்து மாடி சவுண்ட் கேட்கும் பார்த்தா பேரண்டதை கொரட்டை விட்டுருக்கானா? இல்ல பேரண்டி எந்த இல்ல மைனா சந்தைக்கு போயிட்டு பானை வாங்கிட்டு வந்தா சட்டு பண்ணி எந்திரி ஊருக்கு போக போவோம். வந்துட்டீங்களா? ஆமா, என்ன ஒரு பானை மட்டும் வாங்கிருக்கீங்க, 2 பானை இங்க இல்லையா? மைனா இங்க ஒரு பானை 300 சொல்லிவிட்டாங்க. நம்ம ஊர் பக்கம் போனோம்னாச்சு 20 ரூபாய்க்கு இருக்குமா, அங்க போய் வாங்கிக்குவோம். இல்ல பேசினா போன சட்டு போட்டு பானை எடுத்து பின்னாடி வை. சரி தாத்தா, அடுத்து வேற எங்கேயும் வேலை இல்ல, நான் ஸ்ட்ரைட்டா ஊருக்கு ஓட்டிக்கிறவா? அவ்வளவுதான் வேலை, சட்டு புண்ணு அங்கே வீட்டுக்கு ஓட்டு. அங்கே அவ்வளவு வேலை கிடக்கு. பொங்க வேலையை என்ன ஒண்ணு கூட பார்க்காம இருக்குல்ல. என்னடா சொல்ற? அப்புறம் நாங்க தான் இங்க வந்து அவ்வளவு வேலை பார்க்கணும் போலயே. போன வருஷம்லாம் பொங்கலுக்குலாம் இங்க எவ்வளவு கூட்டமா தெரியுமா இருக்கும். இந்த வருஷம்லாம் ஒண்ணுமே இல்ல, எவனுமே ஊர்ல இல்ல. எல்லா பையனும் வெளியூருக்கு போயிட்டாங்கல்ல. நீங்க சொல்ற வச்சு பார்த்தோம்னா இந்த வருஷம் இந்த ஊர்ல வந்து பொங்கலவெல்லாம் யாரும் கொண்டாடல போலயே. இது என்னது பைக்கு? ஆஹா, பைக் செம்மையா இருக்கே. தாத்தா என்ன பொங்கல் சீர் வச்சிருக்காங்களா யாராச்சும் உனக்கு? இல்ல இந்த வயசுல எனக்கு எவ்வளவு வைக்கிறேன்? ஆஹா, இல்ல இந்த வண்டியை பார்த்தா யாம்டோ பழைய வண்டி மாதிரி இருக்கு. இல்ல ட்ரோரு, ஆமா இது ஓம் வண்டி தான். பழச்சாண்டுச்சா பொங்கலுக்கு சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எடுத்து சரி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இருக்கா பக்கு? தாத்தா நல்லா இருக்கு. பேசாம இது எனக்கு பொங்கலுக்கு பரிசா கொடுத்துடுறியா? இல்ல அதெல்லாம் முடியாதுல்ல பேராண்டி, எனக்கு அந்த பைக் வேணும். இல்ல ட்ரோரு, அந்த பானையை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு சட்டு பண்ணு வாங்கல. அங்க இருந்து இங்க வந்துட்டு கலப்பா இருக்கு டாடி. இப்ப வேலைக்கு வரல, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு வரேன். ஆமா தாத்தா, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்க முடியா? இல்ல நான் மட்டும் என்ன பறந்தால வந்து நானும் கூட தான் வண்டியில வந்தேன். எல்லாம் முடியாதுல, இன்னைக்கு ஏகப்பட்டு சோழி கிடக்கு. உங்களை வச்சுட்டு தூங்குவானா? நீங்க 2 பேரும் ரேஷன் கடைக்கு போயிட்டு அங்க கொடுக்குற சாமா செட்லாம் வாங்கிட்டு வாங்கல. ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை இருக்கு. டாடி ரேஷன் கடைக்கு போக முடியாது. நானும் பிராங்க்லின் மார்க்கெட் போயிட்டு கரும்பு வாங்கி சாப்பிட போறோம். ரேஷன்ல கரும்பு கொடுக்குறாங்களே, நீங்க கரும்பு வாங்கிட்டு வரும்போது இந்த பானையில ஒண்ணு மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துருங்க. ஓ, ரேஷன் கடையில கரும்பு கொடுக்கறடா. அப்பனா ஓகே, வாஸ்தவ கிளம்புவான். பொங்கல பட தூங்குறேன்னு சொல்லிவிட்டு போனதுக்கு கரும்பு வாங்க போறாங்க. ஏன் ஸ்டெப், உனக்கு ரேஷன் கடையில போயிட்டு அதெல்லாம் வாங்க தெரியும் தானே? எனக்கு தெரியாது. சின்ன பொண்ணு நான் தான் டவுசரை போட்டு ரேஷன் கடைக்கு போடுவேன். வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ரைட் விடு. ஸ்டெப் எங்க போற? எது கார்ல போற? நம்ம கிட்ட தான் வேற லெவல் பைக் இருக்கு, அதை எடுத்துட்டு போவோம். என்ன மணி ரெடியா கிளம்புவோமால? நான் ரெடி ஸ்டெப். எல்லாம் பிராங்க்லின் எப்படி நம்மளோட பைக் செண்டு? ஆமா செண்டு. அப்படியே மூஞ்சில எடுத்து ஸ்டெப். சென்டர்ல ஸ்டெப் ஸ்ட்ரென்த். ஐயோ எனக்கே வாய்க்குல இல்லையே. ஏதோ ஒண்ணு அது ஓரமா இருக்கட்டும், நீ கெட்டியா பிடிச்சி சரியா? நீங்க போயிட்டா தெரியல. எல்லாம் பேராண்டி பையனே அந்த பைக் எடுத்துட்டு போவாங்கடா, பிரேக் பிடிக்காது.
ஏன் ஸ்டெப் பைக் எடுக்கும் போது பிரேக் பிடிக்குமா செக் பண்ணல எடுக்க மாட்டியா? கொஞ்ச நேரத்துல சரட்டி விடுறோம். நல்ல வேளை மெக்கானிக் ஷாப்ல போய் பிரேக் வச்சுட்டு வந்துட்டோம். மைன நான் எடுத்த கண்டே பிரேக் பிடிக்குமா பிடிக்காதுன்னு எடுத்து ஓட்டுனவா புசுங்க பிரேக் பிடிக்கல. இந்த அடுத்தால வந்துட்டாரு. இன்னைக்கு ரெஸ்டே கிடைக்காது போல. ஆத்தையாத்தை ஆஹா என்னது இவ்வளவு கூட்டமா இருக்கு. இது 2 ரேஷன் வாங்குறதுலே போதும் போயிருமே. இதுதான் ரேஷன் கடையா? நான் சொன்னதுக்கு அப்புறம் மாளிகை மாதிரி இருக்கும் பார்த்தேன். சரி ஸ்டெப் எதுக்கு இங்க நிக்கிற? வா சட்டு புண்ணு வாங்கிட்டு வருவா. இல்ல இப்பெல்லாம் வாங்க முடியாதுல. லைனை பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அப்படிலாம் லைன் என்னதான் வாங்கணுமா? ஆமா ஸ்டெப் ஓரளவுக்கு பெருசா தான் இருக்கு. இப்ப என்னனால மத்தியானம் சாப்பாடுக்கு போக முடியும். லட்னாச்சிக்கவே ரொம்ப லேட் ஆயிரும். அப்பனா நானும் லைன் நிக்கவா ஸ்டெப்? இல்ல வேண்டாம் நீ வந்து பின்னாடி நின்னாச்சிக்கவே உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களே. வந்ததுல இருந்து பேசிட்டே தான் இருக்காங்க. யாரு நகர்ற மாதிரி தெரியல. சார் கொஞ்சம் ஃபாஸ்டா அமுச்சு விடுங்க சார் எல்லாரையும். இருப்பா தம்பி, ஒரு ஆளுக்கு 1/2 மணி நேரம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இது ஒரு ஆளுக்கு 1/2 மணி நேரமா? ஆஹா நிக்கிற பார்த்தோம்னா எப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுமே. ஆனா ஒண்ணு, இந்த பக்கமெல்லாம் கிளைமேட்டு ஃபுல்லா நல்லா இருக்கு. நண்பர்களே இந்த இடத்த பாருங்களே. அந்த பக்கம் ரேஷன் கடை இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா தண்ணி ஓடுது. செம்மையா இருக்கு இந்த வியூவை பாக்குறதுக்கு. தப்பு வெயிட் பண்ணு, நானும் உன் பின்னாடி லைன்ல வந்து நிக்கிறேன். இல்ல மயனே முன்னாடி நிக்கிற பார்த்தா யாரு மாதிரியே இருக்குல்ல. இவரை பார்த்தா அந்த காசு வாங்குற ஐயா மாதிரியே இருக்குது. காதுல வந்து கத்துறது. தம்பி நீ மீசசாமி மயன் தானப்பா நீ? ஆஹா திரும்பிட்டாரு. அவ்வளவுதானே மயனே, நீ சொன்ன மாதிரி தான் காசு கேட்க போறாரு பாரு. இப்ப உன்னைய பார்த்தா மீசசாமி மயன் மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பா எனக்கு 10 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணும்பா. ஒரு இது என்ன சொல்றீங்க? 10 லட்சமா? ஐயா எதுக்கே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. இல்லன்னா யாருக்குமே ரேஷன் கிடைக்காது சொல்லிவிட்டேன். தம்பி நான்லப்பா பின்னாடி ஒரு சொட்ட முண்டா இருக்கு. அவன் தான் பேசுறான். ஐயா என்னைய பார்த்தா சொட்ட முண்டா மாதிரியா இருக்கு. என்னோட உனக்கு மேத்தனமா மேல ஒண்ணுமே இல்ல. ஏப்பா தம்பி என்னப்பா உடைஞ்ச போன கரும்பை குடுக்குறே? வேற கரும்பு இல்லையாப்பா? எல்லாரும் கணக்கு பண்ணி தான் வந்திருக்கு. அப்ப எடுத்துட்டு போங்க, வீட்டு பக்கம் போங்க. சரிப்பா நான் எப்படி கரும்பை திங்க மாட்டேன். சாரி எவ்வளவு இருந்தா நிக்கப்பா. சட்டு பண்ணு பேரை என்ட்ரி பண்ணு. பொறுமையா இருக்கு, எதுக்கு அவசரம்? சரிப்பா நான் வரவா? தம்பி மீசசாமி மைனே பேரண்டி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரி தாத்தா, கரும்பு வெயிட்ல கீழே விழுந்துடாதீங்க, பாத்து போயிட்டு வாங்க. தம்பி காமெடி பண்றியாப்பா? கணக்கு போவர் யாருக்கு ஆள் எடுக்கறாங்க. நான் போயிட்டு வா. கரும்பு என்ன வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்துறானே. சார் உங்க பேரை என்ட்ரி பண்ணியாச்சு, போய் ரேஷனை வாங்கிக்கங்க. என்னடா லைன்ல நிக்க வாங்கிறீங்களே 2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா தம்பி சட்டு புண்ணு எடுத்துக்குள்ள 3 கரும்பு எடுத்துக்குள்ள. நீ எல்லாருக்கும் ஒவ்வொரு கரும்பு 3 ஆலாம் கலந்து 1 மட்டும் தான். தம்பி விடு சும்மா ஃபன் பண்ணே. நீ ஒரு கரும்பே கூட அதே திங்க முடியாதனால. ஆமாங்கண்ணே, நீங்க ஒரு கரும்பே கொடுங்கண்ணே. சித்தப்புக்கு பல்லு இல்ல, 3 திங்க முடியாது. பல்லுல இருக்கறதுல 3 கரும்பு இல்ல மணியாச்சு. ஒவ்வொரு பாக்கெட்ல ஒவ்வொன்னு கொடுத்து அந்த கரும்புல ஒன்னு கொடுத்து அமுச்சு உள்ள. சித்தப்பு 2000 வருஷம் ஆயிருச்சு, குடுக்குற கரும்பை வாங்கிட்டு வா. சார் அரிசி கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, பாத்து தூக்கிட்டு போங்க. எங்களுக்கு தெரியும் தம்பி, நீ வீட்டு பக்கம் போய் சேரு. இதுவாச்சு வெயிட் இருக்காமாச்சு. எல்லாம் சாரு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க. அவங்க அதுக்கு பத்திரமா இருக்கணும். வா வீட்டுக்கு போவோம். ஆமால அவங்க அதுக்கு பத்திரமா இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு பழகுதோ சொல்லிவிட்டேன். எல்லாம் மைனே அம்மா இது எப்படிலாம் வண்டியில வச்சு கொண்டு போறது மறந்தே போயிட்டோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ பின்னாடி உட்காந்து புடிச்சுக்க, நான் வண்டி ஓட்டுறேன். அப்படியே இல்ல எவ்வளவு குறுக்கால வந்தாருங்க அடிச்சு பறக்க விட்டுறேன். இல்ல வண்டிய ஓட்டல நீ. சைலன்சர் கீழே இருக்கு ஸ்டெப்பு. அரிசி பையதான் அதை வச்சு விட்டுறாத, ஓட்டை ஃபுல்லா கொட்டி போயிரும். அப்புறம் தாத்தா வீட்டுக்கு போனா அந்த கரும்பு வச்சு அவனை பொழந்து எடுத்துருவாரு. இல்ல மயனே ஆமலா அப்படி பண்ணாலும் பண்ணுவாரு. இல்ல மயனே அவனு மறந்தே விட்டல. நீ வண்டியை கிரவுண்டுக்கு ஓட்டல, இந்த பக்கம் ஓட்டல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் நேரம் இங்க இருப்பாங்க, ஒரு 2 போய் பாத்துட்டு வருவான். எது கிரவுண்டுக்கா? சரி ஓட்டுறேன். ஏன் ஸ்டெப்பு கிரவுண்டு சொன்னேன், இதான் அவங்க ஊர்ல கிரவுண்டு. சின்ன பிள்ளை நல்லா இருக்கும்ல, இப்ப இப்படி ஆயிருச்சு. என்ன பண்ணிக்கிறேன் எல்லாம் நண்பர்களே. இவன் யார் நம்மள பார்த்து நண்பர்களேன்னு சொல்றேன்? இவன் அப்பதான் டிரைவர் மாதிரி இருக்கு, ஆனா மண்டை பார்க்க அவங்க அப்பா மாதிரியா இருக்கியே. ஏன் முடிய பார்த்ததுக்கு அப்புறம் மறந்துட்டேன் போலயே. எல்லாம் நான் தான் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் டிரைவர் நினைச்சேன்டா. ஸ்கூல் படிக்கும் போது உனக்கு முடி அதிகமா வளர்ந்துருக்கு. ஓவா சீனா போட்டல, இங்க இருக்கிற முடி நான் என்ன பண்றது? தேவையில்லாத தைலத்தெல்லாம் தேய்க்கணும்னு சொல்லிட்டு கொட்டி போச்சு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு பொங்கல் ரொம்ப போர் அடிக்குதுன்னு இங்க வந்து தூங்கிட்டு இருக்கு. அதுதான் சித்தப்ப மட்டும் வெட்டின்னு பார்த்தா அவர் எல்லா ஃப்ரெண்டுமே வெட்டிதான் போலயே. நண்பர்களா பொங்கலுக்கு வீட்டு பக்கம் வந்துருங்க சொல்லிவிட்டேன். வரம்டா. பங்காளி டிரைவர் பாத்து போயிட்டு வாடா. வரல இல்ல முன்னாடி உட்கார்ந்திருக்கான் பாத்தியா, அவனே மயன். இது வரைக்கும் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ இன்டூரிச்சு பண்ணி வைக்கிறியா? மனுச்சில மாட்டேன், ஃப்ரெண்ட பார்த்து ஆர்வத்துல மறந்துட்டேன். ஒரு வழியா சந்தை கிட்ட வந்தாச்சு. சித்தப்பு நீ ஒண்ணு பண்ணு, வண்டியிலே அப்படியே அலேக்கா உட்காந்துக்கிட்டு நான் மட்டும் போயிட்டு பானை வாங்கிட்டு வரேன். மயனே பானை எப்படி பார்த்து வாங்கணும் தெரியுமா? கீழே போட்டு உடச்சு பார்த்து வாங்கணும்ல, உடச்சுன்னா வாங்க கூடாது. நீ சொல்ற மாதிரிலாம் பண்ணாச்சுக்கவே கடைக்காரரே நீ தூக்கி போட்டு மிதிப்பாரு. அப்பெல்லாம் வாங்க கூடாது சித்தப்பு. நம்ம கடைக்காரரை கேட்டோம்னா அவர் கரெக்டா சொல்லுவாரு. எங்க பூசணிக்காய் கடையெல்லாம் இருக்கு, எங்கேயா பானை கடை ஆலையை காணும்?
அந்த இருக்கு. பாத்துனேன் நிறைய பானை கிட்டே இருக்கு. தாத்தா என்ன சொன்ன 20 ரூபான்னு சொன்னார்ல. ஐயா வணக்கம் ஐயா. தம்பி 2 பானை பார்சலா? என்னையா சாப்பாடு மாதிரி பேசுனீங்களே? 2 பானை இல்லையா? ஒரு பானை ஊர்லயே வாங்கியாச்சு. ஒரு பானை மட்டும் கொடுங்க, 1 மட்டும் போதும். ஓ ஒரு பானை போதுமாப்பா? அப்பனா உனக்கு இல்ல எந்த பானை பிடிச்சிருக்கோ கையில எடுத்துக்கப்பா. எது நானே சூஸ் பண்ணி எடுத்துக்கணுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது நல்லா இருக்கு. ஐயா அந்த மூலையில இருக்கு, அதை எடுத்து கொடுங்க. அதுவாப்பா தாராளமா எடுத்துக்கப்பா, நல்ல பானை தாப்பா அது. எப்படியா 50 ரூபாய்க்கு அவர் சொல்லி 30 ரூபாய்க்கு பானையை வாங்கியாச்சு. இது எப்படி இங்க வைக்கிறது? என்ன இன்னும் அப்படியே வண்டியில உட்கார்ந்துகிட்டு இருக்க நீ? என்னதுல பண்றது? நீ ஸ்டாண்ட வேற போட்டுட்டு போயிட்டியா? சரி தப்பு, 2 கையிலே பொருள் இருக்கு. இந்த பானை எப்படி புடிச்சுக்கிறது? அந்த பானை எடுத்து முன்னாடி வை. ஆமா தப்பு, நீ சொல்ற மாதிரி வச்சோம்னா பானை இருக்கிறது கரெக்டா இருக்கு. இல்ல யாருகிட்ட? சின்ன பிள்ளைல இதே மாதிரிதானா? தெரியும் நீ என்ன சொல்ல போறேன்னு. சின்ன பிள்ளைல நான் இப்படிதான் டவுசரை போட்டுக்கிட்டு மார்க்கெட் வந்து பானை வாங்குவேன்னு சொல்லுவேன். அதேதான் சின்ன பிள்ளை டவுசரை போட்டு பானை வாங்கி வருவேனா? 2 பானையில ஒரு பானையை உடச்சு போடுவல. ஒரு வழியா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு. பானை வாங்க போனவங்கள அட்ரஸே காணவே. ஒருவேளை ஊருக்கு கிளம்பிட்டாரா? ரொம்ப லேட் ஆயிருச்சு. தாத்தா பின்னி எடுக்க போறாரு. நான் சொன்னேனே ஃப்ரெண்ட். இவர் என்னது? ஆஹா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. பானைக்கு எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு இறக்கி விட்டு போல. காலை வச்சு இறங்க தெரியாதா? தாத்தா செம்மையா இருக்கு இடமே. ஆமால மோல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா இருக்கு இடம். வந்துட்டு வந்தீங்களா? எல்லாம் ரேஷன் கல்ல வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? டாடி அங்க உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐயா இருந்தாரு. அவர்கிட்ட என்னமோ 10 லட்சம் வாங்கிட்டீங்கம்மா, அது கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல சொல்ற 10 லட்சமா? இல்ல அவன் புழுவுனு பிள்ளை. ஓ அவர் புழுவுனியா? சரி நாளைக்கு எப்போ பொங்கல்னா ஆர்வமா இருக்கு எனக்கு. ஒரு நாளைக்கு அப்புறம்ல. ட்ரெவர் என்னடா பையனை பாத்துக்கிட்டு இருக்க? அடுப்புல வந்து புகை வருது பாரு. அது ஒழுங்கா எடுத்து கட்டை எடுத்து வைல. டாடி ஆம்ல கண்ணாடியில ஃபுல்லா புகை அடிச்சிருச்சு. நண்பர்களே பொங்கலுக்கு Dress நாங்க 3 நேரம் போட்டாச்சு. இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க. ஆமா நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எனக்கு சொல்றத கமெண்ட்ல சொல்லி விடுங்க. இல்ல மறந்த பின்ன நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? சூப்பர் இல்ல அப்படி வீடியோ எடுத்து பொங்கல் செலிப்ரேஷன் போட்டு விடுங்க. அதான் நாலா பக்கம் கேமரா செட் பண்ணதா இருக்கு தாத்தா. சரி உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா? மரக்கட்டை உடச்சு கொடுக்கவா? பேராண்டி அது மல்லாம் வேண்டாம்ல. பொங்க போது அந்த கிஸ்மூஸ் பழம் இருக்குல்ல, அதை எடுத்து உள்ள வாழ. அப்படின்னா அந்த திராட்சை பழம் மாதிரியே இருக்குமே. உலர் திராட்சை தானே? இந்த இருக்கு. இதுவா அதுவா? ஆஹா இல்ல டாடி பொங்க போது நினைக்கிறேன். ஆஹா ஐயோ கீழே இறங்கிருச்சே. ஒண்ணும் புரியல. அந்த ஊதாங்குளம் எடுத்து ஊதி உள்ள நீ. இதுதானே இந்த கிஸ்மஸ் பழம். என்னமா கண்டுபிடிக்காம இருக்கு? அதேதான் இல்ல அது பக்கத்து முந்திரி ஒண்ணு இருக்குமோல, அதே எடுத்துட்டு வா. பொங்கலுக்கு அப்புறம் போடணும். பொங்கிருச்சு எல்லாம் சாமியை கும்பிடுங்க. பொங்கல் எல்லாம் மாட்டு பொங்கல். ஆமா தாத்தா இப்படி 2 பானையும் அமைதியா அழகா பொங்கிருச்சு. பொங்கல். ஆமால இப்போ நாம தான் தனியா இப்ப 2 வருஷம் நீங்களும் வந்துட்டீங்க. ஆமா இந்த வருஷம் மட்டும் இல்ல டாடி, இனிமே எல்லா வருஷமும் நாங்க 2 பேரும் இங்கே தான் பொங்கல் செலிப்ரேஷன். ஒரு வழியா பொங்கிருச்சா தம்பி? மீசசாமி இல்ல கரெக்டானதுக்கு வந்திருக்கு. வா பொங்கல் சாப்பிட்டு பங்காளி. அது இருக்கட்டும்பா. இல்லப்பா நீங்க என்ன கிரவுண்ட் பக்கம் வரலையே? அதெல்லாம் பாத்து போலாமா? எது கிரவுண்டுக்கா? கிரவுண்டுக்கு எதுக்கு இப்ப வரணும்? அடே இந்த பொங்கலுக்கு வந்து கிரவுண்ட்ல வந்து நிறைய போட்டி வைப்பாங்களா, லெமன் ஸ்பூன் அது இதுன்னு. அதில் நிறைய காசு கொடுப்பாங்க ஜெயிச்சா. ஆமா மீசசாமி நீ தானே ஊர் தலைவரே உன்னை கூப்பிடுறாங்க. ஆத்தாடி இதுல அதை மறந்து போயிட்டேன்ல. இல்ல சட்டு பொண்ணு வாங்க, நம்ம கிரவுண்ட் பக்கம் போகணும்ல. ஆமா தாத்தா நம்ம அந்த போட்டியில கலந்துக்கிறோம். எல்லா பரிசையும் தட்டி பறிக்கிறோம். ஒரு வழியா எல்லா பானையும் அந்த சைடுல எடுத்து வச்சாச்சு. வாங்கல சட்டு பொண்ணு கிளம்புவோம்ல. நம்மளுக்காண்டி இங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே. டாடி நீ தலைவர்னு அடிக்கடி மறந்து போயிருவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மழை. பொங்கல் வைக்க ரொம்ப பிடிக்குமா? அதுல கொஞ்சம் சீரியஸா இருந்தபடி இதை மறந்து போயிட்டேன்ல. ஆமா தாத்தா நானே நிறைய விஷயத்த மறந்துட்டேன் தெரியுமா? ஆமா நானுமே தலைக்கு தைலம் தைக்க மறந்துட்டேன். இப்ப நடக்கிறது லெமன் ஸ்பூன். பேண்டி நீ தான் ஜெயிக்கணும். இந்த போட்டில மொத்தம் 4 பேர் கலந்துக்கிட்டாங்க. இது என்ன போட்டுனா லெமன் ஸ்பூன். நம்ம கிட்ட லெமன் இல்ல காரத்தினால் பந்து வச்சிருக்கோம். நீங்க 4 பேரும் யாரு ஃபர்ஸ்ட் இந்த எல்லை போய் தொடுறாங்களோ அவங்க தான் அந்த போட்டில வெற்றியாளர். இது அங்கே போய் நிக்கணுமா? தப்பு உன்னால முடியும் தானே. அது பால் ஏதோ கீழே போட்டு விட்டுறாத. மாப்பிள்ள இவ்வளவு பேசிக்கிட்டு இருப்போம் மைக்ல. சட்டு பொண்ணு போட்டி ஆரம்பிச்சு விடு. அப்படியே பங்காளி ஆரம்பிச்சிட்டா போச்சு. நீங்க 4 பேரும் ரெடியா இருக்கீங்களா? இப்பவே கரண்டில இருந்து பந்து விழுவா பாத்துக்கங்க. போலாம். ஆஹா சித்தப்பு ஓடி வந்துரு சித்தப்பு. இல்ல மைன ஓடனம்ல கீழே விழுந்துரும்ல. ஆத்தாடி இல்ல மைன நான் நடந்து போயிட்டு இருக்கேன். நீ எப்பல ஓடல? கம்ம வச்சு ஒட்டி வச்சிருக்கியா? எது கம்மா? ஐயா அது மேல ஒண்ணு இல்ல சித்தப்பு. நான் இந்த போட்டில விளையாடணும்னால பழக்கமா அதான் ஒரே ஓட்டமா ஓடிட்டேன். ஐயா ஜெயிச்சிட்டேன். நான் தான் போட்டில ஜெயிச்சது. என்ன அசால்ட்டா ஓடி அது வரைக்கும் போயிட்டாரு. எப்படி ஜெயிச்சிட்டாரு பையன் போவான். நானும் வந்துட்டேல. நான் தான் செகண்ட் பிரைஸ். சூப்பர். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். நான் தான் ஜெயிச்சேன். நெக்ஸ்ட் போட்டி வந்து பாட்டுக்கு போட்டி.
யார் நல்ல பாட்டு பாடுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க. ஸ்டெப் கலக்கு. ஆமாடா மணி பெருசு அடிக்கணும். இப்ப வருங்க பாடுறேன். எல்லாம் பொங்கல் வந்துருச்சு, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு கரும்பு கொடுத்தாங்க, நான் 3 கரும்பு கேட்டு வந்தேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, 3 கரும்பு கொடுக்க மாட்டாங்களாமே. ஐயா நீ சூப்பரா பாட்டு பாடுறீங்க ஐயா. இவர் அருமையா பாடினாரு. அடுத்து யாரு பாட்டுக்கு வரீங்க? இருக்கட்டும் நான் தான் அடுத்து பாட போறேன். கைத்தட்டு. பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், காட்டு பொங்கல், வீட்டு பொங்கல், குருச பொங்கல். ஐயா அண்ணே தயவு செஞ்சு பாடாதீங்க, வேண்டாம்னே. போதும், அது பாட்டு இல்லப்பா, அது பொங்கல் டயலாக் பா. சரி அடுத்து யாரு பாட வரீங்க? நாளைக்கு நாளா இருக்கேன். சூப்பர். அடுத்து நான் தான் பாட்டு பாட போறேன். ஐயா கொஞ்சம் விலகுங்க. எல்லாம் பிராங்க்லின், நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆயிடுக்கணும். என்னைய மாதிரி பாட்டு பாடு. என் பேராண்டி உன்னோட சூப்பரா பாடுவேன். பொங்கல் வீடு கட்ட தேவைப்படுற செங்கல், பொங்கலுக்கு அடுத்து மாட்டு பொங்கல். சூப்பர் பாட்டு. நீ மக்கள் சொல்ல வேண்டிய சொல்லிரு. பாட்டு ஓகே. நண்பர்களே, இன்ன வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய விட சேனல்ல இருக்கு, போய் வாட்ச் பண்ணுங்க. பாய். டுன் டுன் டக் டுன் டுன் டக் டுன் டுன் டக்.